போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அல்கதம் தேடியுன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ, அருவியாய் வழியும் உன் அருணினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடியுன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம், அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை, மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உம் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ இலை மழையோ நிதம் வருமோ துணை இருக்க, பெரும் புயலோ இலை மழையோ நிதம் வருமோ துணை இருக்க, நாளுமே அன்பாய் காத்திடும் முன்பு அருட்கரம் தேடியும் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக அன்னை மரியாளும் புனித அந்தோணியாரும் இணைந்து செயல்படுகிறார்கள். இந்த ஆலயத்தின் குடியிருக்கிற புனித அந்தோணியாரை நம்பி வருகின்ற ஏராளமான மக்களுக்கு ஆசிரை அள்ளி தருகிற புனித அந்தோணியாரை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். பலவிதமான கருத்துக்களோடு, ஏக்கங்களோடு, தீராத பிரச்சனைகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்தால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினால் அவர்கள் எண்ணியது இறையருளால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை கொண்டு வருவோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் பல புதுமைகளுக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர். காணாத பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறவர். காணாத பொருட்கள் மட்டுமல்ல, காணாத ஆட்களை கூட கண்டுபிடிக்கிறவர்.
இன்றைக்கு ஏராளமான நம்முடைய பிள்ளைகள் தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தினாலே நாம் வாழ்கிற இந்த உலகமானது பொல்லாத உலகமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு தொலைந்து போகிறார்கள். எனவே தொலைந்து போன பொருட்களை எல்லாம் ஆட்களை எல்லாம் கொண்டு வருவார் புனித அந்தோணியார். நம்முடைய இளைய சமுதாயத்துக்காக, குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை இன்னும் அதிகமாக உண்டு. நம்முடைய போராட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகள் இன்று வேறு விதமாக பலியாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இளைய தலைமுறைகள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையினால் சிறப்பாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தீமைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, பொல்லாத வழிகளிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஆண்டவருக்கு நெருக்கமான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்களுக்காக மனதார மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதமரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உண்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம் அன்பு செயல்களுக்கு என்னாலும் செவிமடுக்கவும் அருள் புரிவீராக. ஆண்டவரே இறைவா, என்றும் உள்ள எல்லாம் வல்ல தந்தையே, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவர்களாகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரண்டு கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்பிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின்
கோவினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பில் இட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனித செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோத்சின் மகன் எசையா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமில் இருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையில் நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 186,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகுக்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரம் அதுவே, அதன் அரண்மனையில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம்
நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோ. கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் உலகின் கடலல்ல வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவசனங்கள் 6 மற்றும் 12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலர் நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களுக்கு கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றார்களோ எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வழியில் நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வழி அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்பவரும் பலர். வாழ்வுக்கு செல்லும் வழி மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, அதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய மரியன்னையினுடைய பிள்ளைகளே, புனித அந்தோணியாரினுடைய பக்தர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளையும் புனித அந்தோணியாரையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக எதிர்பார்ப்புகளோடு இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம். குறிப்பாக இன்று நற்செய்தி வாசகம் அழகாக நமக்கு சொல்லுகின்றது, 2 விதமான பாதைகளை சொல்லுகின்றது. இதை பார்க்கும் பொழுது வத்திக்கான் சங்கம், 2ஆம் வத்திக்கான் சங்கம் பேரவை சொல்லுகின்றது, குறுகலான பாதை என்பதை வெறும் துன்பத்திற்கான பாதை அல்ல, இது துன்பத்திற்கான பாதை அல்ல,
பரிசுத்தத்திற்கும் கிறிஸ்தவ வாழ்விற்கும் அன்பிலும் உண்மையிலும் வாழ்வதற்கான ஒரு பாதை என்று அழகாக சொல்லுகின்றது. இந்த குறுகலான பாதை பரிசுத்தத்திற்கும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கும் அன்பிலும் உண்மையிலும் வாழ்வதற்கான ஒரு பரிசுத்தமான வாழ்வு. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காக இன்று பல்வேறு விதமான நிலைகளில் தடைகள் இருக்கின்றது. விசாலமான பாதைகள், விசாலமான செயல்பாடுகள் இன்றைய சமூகத்தில் அதிகமாகவே காணப்படுவதை நாம் உணர்கின்றோம். இதைதான் பார்க்கும் பொழுது இந்த ஆவணம் அழகாக சொல்லுகின்றது, அனைத்து கிறிஸ்தவர்களும் பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்று அழகாக சொல்லுகின்றது. அனைத்து கிறிஸ்தவர்களும் பரிசுத்த வாழ்வுக்காக, ஏற்ற தாழ்வு, சிறுவன், முதியவர், வாலிபன் என்று வயது பாராமல் அனைவருமே இந்த பரிசுத்த வாழ்விற்கான ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பரிசுத்தமான வாழ்வு இன்று அழகாக சொல்லுகின்றது, இது குறுகலான பாதை, கடினமான பாதை. இன்று கடினமான வாழ்வை பலர் விரும்புவதில்லை. வாழ்க்கையில் கடினமான வாழ்க்கையை பலர் விரும்புவதில்லை. அநேகர் விரும்புவது எளிமையான வாழ்வு, வசதியான வாழ்வு அல்லது முறைகட்ட வாழ்வு, இப்படி என்று பலர் வாழ்வதற்கான நாம் முயற்சிக்கின்றோம். ஆனால் நேரிய வாழ்வு என்பது தினந்தோறும் மனம் மாற்றத்திற்கு அழைக்கின்றது. தினந்தோறும் நம் ஒவ்வொருவரையும் மனம் மாற்றத்திற்கு அழைக்கின்றது. பாவத்தை விட்டு இறைவனுடைய அன்பில் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய இளைஞர்களில் காணப்படுகின்ற, இன்றைய சமூகத்தில் காணப்படுகின்ற இரண்டு விதமான வாழ்க்கையை உங்களுக்கு மையமாக வைத்து இன்றைய சிந்தனையை கொடுக்க ஆசைப்படுகின்றேன். இரண்டு விதமான வாழ்வு, விசாலமான வாழ்வு, குறுகலான வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு வாழ்வு ஆனது மிகவும் எளிமையானது, மிகவும் அனைவராலும் ஏற்கப்படக்கூடிய வாழ்வு. ஏனெனில் மனிதருடைய புகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இன்னொரு வாழ்வு பார்க்கும் பொழுது கடவுளுடைய மதிப்பீடுகளை முதன்மையாக, அடிப்படையாக, அடித்தளமாக கொண்டு வாழ்வை நமக்கு வீடியம் சொல்லுகின்றது. இது கட்டுப்பாடான ஒரு வாழ்வு, விசுவாசத்தையும் அன்பையும் அடித்தளமாக கொண்ட வாழ்வு, மன வலிமையை தருகின்றது, மன மாற்றத்தை தருகின்றது. துன்பங்கள் வருகின்ற பொழுதும் மன வலிமையை தருகின்றது, விசுவாசத்தை இழந்து விடாமல் வாழ்வதற்காக. பாவம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது மனக்கட்டுப்பாட்டை கொடுக்கின்றது, நேரிய வாழ்வு. ஆனால் விசாலமான வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் பாவத்தை எளிதாக தழுவிக்கொள்ளுகின்ற மக்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள். பாவத்தினுடைய செயல்பாடுகளை எளிதாகவே அதற்கு அடிமையாகவும் அதற்கு ஈடு கொடுக்கின்றவர்களாகவும் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நிலையான வாழ்வை பெறுவதற்காக தான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இது சொல்லுகின்றது, நானே வழி, என் வழியாகி நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று அழகாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்லுகின்றது, நானே வழி, என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தே இல்லை. இன்று சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை நாம் பெற்று வாழுகின்ற பொழுது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஆபத்து இல்லாத ஒரு நிலையை நமக்கு தாயாம் திரு அவை கொடுக்கின்றது. ஆனால் ஆபத்து இல்லாத ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை, கடவுளோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் இந்த உலகமானது வேறொரு மாயையான ஒரு வாழ்க்கையை சொல்லுகின்றது. அது பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய கவர்ச்சிகளை கொடுக்கின்றது. உலகத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நமக்கு ஏற்படுகின்ற கவர்ச்சிகளும், தொழில்நுட்பத்தினால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான
சுய கட்டுப்பாடு இழந்த ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற மனிதர்களை இன்று நாம் பார்க்கின்றோம். கட்டுப்பாடு இழலாத ஒரு குடும்பங்கள் இன்று பலர் இருக்கின்றது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே கட்டுப்பாடு இழந்து வாழ்கின்ற ஒரு குடும்பம் இன்று அநேகர் காணப்படுகின்றன. கூடி ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கான ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது தாயாம் திரு அவை. திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வழியையும் சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு அவர்களிடம் சொல்லுவது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று அழகாக சொல்லுகின்றார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும். அப்படிப்பட்ட ஒரு வழியாக, உண்மையாக, வாழ்வாக இயேசு கிறிஸ்து நமக்கு அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய மதிப்பீடுகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது செம்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதை தான் திருப்பாடல் 1 அழகாக சொல்லும். நேரிய மக்களினுடைய வாழ்க்கையும் பாவிகளினுடைய வாழ்க்கையும் 2 விதமான வழிகளை சொல்லுகின்றது. நல்லோரின் வாழ்க்கை, தீயோரின் வாழ்க்கை. இந்த நல்லோரின் வாழ்க்கை அழகாக சொல்லும், அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு பருவ காலத்தில் பருவ கனியை தந்து என்றும் இலை உதிராதிருக்கின்ற ஒரு பசுமையான மரத்திற்கு அவர்கள் நேர்மையானவர்கள் ஒப்பானவார்கள் என்று சொல்லும். அதே போன்று பாவிகளுடைய வழி விசாலமாக காணப்படுகின்ற வாழ்க்கையினுடைய வழி பார்க்கும் பொழுது அது பதரை போன்றது. காற்று அடிக்கின்ற நேரத்தில் பறந்து செல்லுகின்ற பதரை போல இருக்கின்றது என்று திருப்பாடல் 1 அழகாக சொல்லுகின்றது. இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் பாதையில், இயேசு நமக்கு தருகின்ற பாதையில் நாம் வாழ்வதற்காக ஒரு அழைப்பை புனித அந்தோனியாரினுடைய திருத்தலத்தில் வந்து நாம் கூடியிருக்கின்ற பொழுது அந்தோனியாரினுடைய பரிந்துரையினால் பாவங்கள் அகன்று, தீமைகள் அகன்று, பல்வேறு விதமான நம்முடைய மன கஷ்டங்கள் அகற்றப்பட்டு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உறவு நிலையில் இருக்கின்ற பிளவுகள் அகற்றப்பட்டு ஒற்றுமையோடு வாழ்வதற்காக கோடி புனிதர் அந்தோனியாரை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரையினால் அவருடைய திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். தினம்தோறும் அவருடைய திருத்தலத்தில் வருகின்ற மக்கள் 1000 நூற்றுக்கணக்கில் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்கு மட்டுமல்ல, புனித அந்தோனியாருடைய திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணமும், அன்னை மரியாளினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றவங்களுடைய எண்ணமும் பார்க்கும் பொழுது பாவங்கள் அகற்றப்பட வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர வேண்டும், பிள்ளைகளுக்குடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் தாயாம் திரு அவை நமக்கு இன்று உறுதிப்படுத்துவது, கடவுளுடைய பாதையில், நேரிய பாதையில் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய பண்பில் அவர்கள் வாழ முடியும், நேர்மையாக வாழ முடியும், ஆன்மீகத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக வாழ முடியும் என்பதை தாயாம் திரு அவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. இன்று ஆன்மீகத்தை தேடுகின்றவர்கள் இளைஞர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். நன்மையை செய்வதற்காகவே, பிறரோடு நன்மையை ஏற்படுத்துவதற்காகவே முதியோர் இல்லங்களிலும் வயது முதிதானவர்களுக்கு உதவி செய்வதும், அனாதைகளுக்கு உதவி செய்வதும், குறிப்பாக பார்க்கும் பொழுது யாரும் இல்லாத மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு சிறு சிறு உதவி செய்கின்ற இளைஞர்களும் இன்று காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே வேளையில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடன் பார்க்கும் பொழுது மாய கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது, முழு மனதோடு கடவுளை தேடு. நாம் ஒவ்வொருவரும் முழு மனதோடு கடவுளை தேடுவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும், இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து வருந்தி முயல் செல்லுங்கள், ஏனெனில் பலர் முயன்றும் அவர்கள் நுழைய முடியாமல் போகின்றது என்று அழகாக சொல்லுகின்றது. நேரிய பாதை என்று சொல்லுகின்ற பொழுது அது கஷ்டம்தான். உலகத்தில் இருக்கின்றவர்கள் இன்று எவ்விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க ஆசைப்படுவதில்லை. வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்கள் வந்தாலும், பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இன்று அதை வெறுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அல்லது
வறுமை இன்று பலருக்கு கஷ்டமாக தான் இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையை வறுமை அவர்களுக்கு சுற்றி வருகின்ற பொழுது அதை வறுமையை வெறுக்கின்றவர்களாகும், வறுமையோடு கடவுளை வெறுக்கின்ற மக்களாகவும் இன்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். வறுமையை வெறுப்பது நல்லது. வறுமையிலிருந்து கடவுளுடைய உதவியினால் நன்மை பெறுவதற்கான, உயர்ந்த வாழ்வு பெறுவதற்கான, மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவதற்காக கடவுளை நாடுவது, அதுதான் புனிதமான உன்னதமான வாழ்வு. ஆனால் இன்று பலர் வறுமையை வெறுக்கின்றேன் என்று, கடவுள் எனக்கு ஏன் இந்த வறுமையை கொடுத்தார், என்னுடைய குடும்பத்திற்கு ஏன் இந்த வறுமையை கொடுத்தார் என்று கடவுளை நிந்திக்கின்ற மக்களாக இன்று பலர் வாழுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு பார்க்கும் பொழுது இது மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மதிப்பீடு என்ன என்கின்ற ஒரு அவலமான ஒரு கேள்வியை எழுப்புகின்ற நிலையில் இளைஞர்களும் சரி, ஒரு சில பெரியவர்களும் இன்று இருக்கின்றார்கள். மதிப்பீடுகள் கடையில் கிடைக்குமா என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் கேட்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் மனசாட்சியை ஒரு சிலர் புதைத்து விடுகின்றார்கள். மனசாட்சியை புதைத்து விட்டு அவர்கள் அன்பை இழந்தவர்களாக, 4 சுவற்றில் வாழுகின்ற குடும்பங்களில் பார்க்கும் பொழுது அன்பை இழந்தவர்களாக, பகைமையை பாராட்டுகின்ற குடும்பங்கள் இன்று பலர் இருக்கின்றார்கள். ஒரே குடும்பத்தில் வாழுகின்றார்கள். அவர்கள் வாழுகின்ற இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரே சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பேச்சு உறவோ அன்பு உறவோ, ஒருவரை ஒருவர் மதித்து வாழுகின்ற நிலை இன்று குறைபட்டே காணப்படுகின்றது. அழிவின் பாதையில் அவர்கள் செல்லுகின்றார்கள் என்று அழகாக சொல்லுகின்றது. ஆசை அவர்களை தூண்டுகின்றது, பேராசை அவர்கள் தோன்றுகிறது. அழகானது எதெல்லாம் என்று ஆசையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அழகாக தோன்றுவதெல்லாம் அவர்கள் புனிதம் என்று நினைக்கின்றார்கள். அவலமானதை அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆணவத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அவலமான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார்கள். பலர் இன்று பார்க்கும் பொழுது ஆணவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற பொழுது அன்பை இழந்து வாழுகின்றார்கள். நேரிய பாதையை இழந்து வாழுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களினுடைய நன்மையை அலட்சியப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய அன்பை அலட்சியப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய தியாகத்தை அலட்சியப்படுத்துகின்ற சமூகமாக இன்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக ஒரு அழைப்பை கொடுக்கின்றது, நேரிய பாதையில் செல்வதற்கான அழைப்பு, கடவுளை நாம் மையப்படுத்தி வாழ்வதற்கான அழைப்பு. குறிப்பாக பார்க்கும் பொழுது இன்று எத்தனையோ நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவலமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நிலையை இன்று தாயாம் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இன்று பார்க்கும் பொழுது பரிசுத்தம் என்று பலர் தொழில்நுட்பத்தை நினைக்கின்றார்கள். தொழில்நுட்பம் கொடுக்கின்ற ஒரு சுகமோ, தொழில்நுட்பம் கொடுக்கின்ற ஒரு விதமான ஒரு மாய கவர்ச்சியை அவர்கள் புனிதம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தொழில்நுட்பம் நமக்கு அறிவை சார்ந்ததை கொடுக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும். தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்முடைய மன கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஆனால் இன்று இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பலர் அதற்கு அடிமையாக வாழுகின்றவர்கள். ஏன், உறவு நிலையில் இருந்து மாறுபட்டு ஏதோ ஒரு மாய கவர்ச்சியில் தொழில்நுட்பத்தினுடைய அடிமைத்தனத்தில் வாழுகின்ற மக்களை இன்று பலர் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாட்ஸ்அப்பும் சரி, அவருடைய மற்ற பயன்படுத்துகின்ற அவருடைய நிலையும் பார்க்கும் பொழுது அது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு அருவருப்பை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. கடவுளுடைய பார்வையில் அது அருவருப்பை கொடுக்கக்கூடியதாக செயல்பாடுகள் இன்று பலரில் காணப்படுகின்றது. இதிலிருந்து நேரிய வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. கடினமான ஒரு வாழ்வு ஒரு குறுக்கு பாதை அல்ல, அது நேர்மையான பாதை. பல்வேறு விதமான சவால்களை சந்திக்க வேண்டிய பாதை. விசுவாசத்தை அவன் நாம் இழந்து விடாமல் வாழ்வதற்கான ஒரு வாழ்வை. அது நம்முடைய பயணத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் நம்முடைய அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடினமான ஒரு பாதை பார்க்கும் பொழுது நம்பிக்கை என்பது ஒரு சூரிய ஒளியை போன்றது. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கடினங்கள் இருக்கின்றது. அந்த பாரமான கடினங்களை நாம் சுமந்து கொண்டு
கிறிஸ்து என்னும் சூரியனை, கிறிஸ்து என்னும் ஒளியை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய பாரங்கள் கிறிஸ்துவின் ஒளியை நோக்கி செல்லுகின்ற பொழுது அது நமக்கு பின்பாக சென்றுவிடும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற இந்த பாரம், பல்வேறு விதமான பாரங்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் என்று இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஆனால் அவருடைய அழைப்பு பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என் நுகம் எளிதானது. ஆனால் அவர் செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கடினமான செயல்பாடுகளையும் நம் சவால்களையும் சந்தித்து நம் ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சி பெறுவதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. அனைவரும் சொல்லாலும் செயலாலும் முரண்பட்டு காணப்படுகின்றோம் என்று இன்றைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் தவறான செயல்பாடுகள் எத்தனையோ, முரணான செயல்பாடுகள் எத்தனை, ஏன் கணவன் மனைவிக்கு தெரியாமல் முரணான செயல்பாடுகள் எத்தனையோ, மனைவி கணவனுக்கு தெரியாமல் முரணான பாதைகள் எத்தனையோ, இப்படிப்பட்ட குறுக்கு பாதையில் தான் இன்று மக்கள் வாழ ஆசைப்படுகின்றார்கள். அதில் தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்று இருக்கின்றார்கள். இன்றைய சமூகம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது, சமூகம் கொடுக்கின்றது ஒரு முரணான ஒரு வாழ்க்கை. விவிலியம் நமக்கு கொடுக்கின்றது பார்க்கும் பொழுது உன்னத வாழ்க்கை, புனிதத்திற்குரிய வாழ்க்கை, அனைவருக்கும் மீட்பு இருக்கின்றது, அனைவரும் புனிதர்களாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. அவ்வாறு புனிதமாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை கடினமாக இருந்தாலும், சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும், இந்த மக்களினால் புறக்கணிக்கப்பட்டதாக இருந்தாலும், அது பலரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மதிப்பீடுகளாக இருந்தாலும், உண்மையின் மதிப்பீடுகள் என்பதை ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறுதியாக நம்முடைய குடும்பங்களில் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள் அது உண்மையின் பாதையில் இட்டு செல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் நேரிய பாதையில் கிறிஸ்துவுக்குரியவர்களாக, ஒளியின் மக்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக, தாயாம் திரு அவையின் வளர்ச்சிக்காக, இங்கு குழுமி இருக்கின்ற அந்தோணியார், தூய மரியன்னுடைய பக்தர்களுடைய நலன்களுக்காக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை தலைவர்களுக்காக வழிகாட்டும் அன்பு இறைவா, இறை மக்களை அன்போடும் அர்ப்பணிப்போடும் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்கள் இறை மக்களை உண்மை, நீதி மற்றும் அன்பின் பாதையில் வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக கருணையின் வடிவமே எம் இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவருக்காகவும் இறைவன் ஞானத்தையும் நல்ல மனதையும் வழங்கி மக்களின் நலனுக்காக நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றவும், நாட்டில் அமைதியும் ஒற்றுமை நிலவவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரின் பக்தர்களுக்காக அற்புதங்களின் புனிதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நம்பி அவரிடம் ஜெபித்து வரும் அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் குடும்பங்களில் அன்பும் சமாதானம் நிலவவும், அவர்கள் எதிர்கொள்ளும் கவலைகள், சோதனைகள் மற்றும் தேவைகளில் இறைவனின் துணையையும் ஆறுதலையும் அனுபவிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயினால் அவதிப்படுகின்ற மக்களுக்காக இரக்கமும் நிறைந்த இறைவா, உடல் நோயினாலும் மன நோயினாலும் துன்புறும் அனைவரையும் இறைவன் தமது அன்பு கரங்களால் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் மன ஆறுதலையும் நம்பிக்கையையும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின்
இறை பற்றுள்ள நம்பிக்கையாளர்கள் மன்றாட்டை நிறைவாய் செவி சாய்ப்பீராக. ஏழைகள், எளியவர்கள், குறைபட்ட மக்களினுடைய நிலைகளையும் அவருடைய ஆழ்ந்த விசுவாசத்தையும் கண்டுகரும் நல்ல ஆண்டவரை, இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இவருடைய பணியையும் நிறைவாக ஆசீர்வதித்து நன்மையில் நாள் நிரப்பியவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அகஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உனை போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படுத்தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் மது கைகள் நிதி பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இறைவா, உம்முடைய புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்தில் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணுடன் கண்ணோக்கியல் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இக்காணிக்கைகளை உமக்கு தலை சிறந்த மாட்சிக்கு அளித்து எங்களுக்கு மிகுதியான அருளை பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புனித ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மரநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தோன்ற பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒரே குரலாக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒழியும் புரிய தகுதி உள்ளவர்கள் நினை ஏற்றுக்கொண்டீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கந்தவராயிருந்த புனிதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிடம் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பங்கேற்கும் விண்ணக மறைநிவுகள் மீட்பையும் நிலையான அமைதியும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியானோர் தாமே உங்கள் ஒவ்வொருவர் உங்கள் பணி உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.